வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக இருக்குது பாருங்கள். இதை நான் என் தோட்டத்தில் பறித்தது, அதனால் உடனே நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொழுந்தாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோவா நார் இருக்காது. இந்த தேவையில்லாத இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி உடைச்சாலே நாரெல்லாம் வந்துடும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு. இப்போ 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கலாம். எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிட்டோம். இப்போ புளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி புளி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான். இப்போ வதங்கிருச்சு. பிரண்டையை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தால் கூட இதோடவே சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நான் இந்த தடவை அதை போடலை. சரி, வெறும் பிரண்டை மட்டும் துவையல் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு புதினா கொத்தமல்லி போடல. அதுக்கு பதிலாக மல்லி விதைகள் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். கடைசியாக தேங்காய் போட்டு வதக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் அவ்வளோவா வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்களா, சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இதில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துருந்தோம்னா பச்சை கலரில் இருக்கும். நம்ம அதெல்லாம் சேர்க்காதனால நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு. இதில் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கறதுனால அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ மிக்சியை கழுவிட்டு வந்துடலாம். அந்த தண்ணியை அதோடவே சேர்த்து நல்லா கலக்கி வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் வேறு எப்படி அரைக்கலாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.